ஃப்ரீசிங் இல்லைனா தான் ஃபேருங்கிறது தான் திமுகனுடைய ஸ்டாண்டு. இதை கரெக்டாக ரீட் பண்ணாமல் டிவிக்கு விட்டுட்டாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இந்த புரிதல் காங்கிரஸுக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன். டிஎம்கேவை லாக் பண்ணறதுக்காக ஒரு ஆப்ஷன் எடுத்து தரோன்னு எடுத்து கொடுத்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டில் மாட்டி விட்டுட்டாங்களான்னு ஒரு பார்வையும் இருக்குது. நோ டீலிமிட்டேஷன் என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லுச்சுன்னா அடுத்து பிப்ரவரியில் வர எலெக்ஷனில் யூபியில் யூ ஆர் ஃபினிஷ்டு. காங்கிரஸ் வாஸ் கியூரியஸ். ராகுல் காந்திக்கும் கார்கேவுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. டிஎம்கே ஆதரிக்குமா எதிர்க்குமா டீலிமிட்டேஷன் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. சட்டமன்றத்தில் டிவிக்கு எடுத்த ஸ்டாண்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது அவங்களுக்கே அது அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக ஒன்று வந்துருச்சு அப்படின்னு தானே அதை எடுத்துக்க முடியும். டிஎம்கே ஸ்டாண்டோ டிவிக்கு ஸ்டாண்டோ கிடையாது. நமக்கு இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரைக்கும் தான் டைம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஜனவரி 1 நம்ம தலைக்கு மேலே தொங்குற கத்தி. இதுக்கு என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறதா இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரை சம்பந்தமாக டீலிமிட்டேஷன் தொடர்பான தனி தீர்மானம் தாவேகா கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்க. இதை திமுக ஆதரிக்குது. எப்படி ஒரு ஆளுங்கட்சி கொண்டுட்டு வர்ற தீர்மானத்திற்கு எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தில் இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற திமுக ஆதரவு தெரிவிக்குதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, எதன் அடிப்படையில் திமுக அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுது? இல்லை, இஷ்யூ பேசிஸில் நம்ம அப்படி பார்த்தா தமிழ்தாய் வாழ்த்து எல்லோருமே சேர்ந்து தான் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம். தீர்மானத்துக்கு சட்ட ரீதியிலாக ஒரு லீகல் சாங்டிட்டியோ லீகல் பொசிஷனிங்கோ அதுக்கு இல்லை என்றாலும் கூட அது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய லெஜிஸ்லேச்சர் மூலமாக உருவாக்கி இருக்கிறோம். திமுக வச்சது ஆக்சுவலாக ட்விஸ்ட்டு தான். ஏன்னா பிரேமலதா அவர்கள் பேசும்போது நீங்கள் அதில் கடைசியாக எதிர்கட்சி தலைவர், வழக்கமாக எதிர்கட்சி தலைவர் தான் ஓப்பனிங் ரிமார்க்ஸ் கொடுப்பாரு. இப்படியானது வருது அப்படின்னா முடிச்சுட்டு லாஸ்ட்டில் தீர்மானத்தை வாக்கெடுப்புக்கு விட்டுறவங்க ஒரு பொசிஷனுக்கு போகும். முதல்ல எடுத்து எடப்பாடி சிபிஐ உறுப்பினருக்கு போகிறாங்க. ஏவாவேல் அவர்கள் நினைக்கிறேன் எழுந்து வழக்கமாக எதிர்கட்சி தலைவர் தானே ஓப்பன் பண்ணுவார்னும் போது நம்ம கடந்த முறை அப்படி தான் செஞ்சோம். எல்லோருக்கும் பேச வாய்ப்பு வரட்டும், நிறைவாக அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போதே ஆக்சுவலாக அது ஒரு வலை விரித்ததாகத்தான் நான் பார்த்தேன். அவங்க நினச்சது டிஎம்கே இல்லை, நாங்கள் இது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் பேச போகிறோம், நீங்கள் நோ டீலிமிட்டேஷன்னு சொல்கிறீங்க, எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பேசினா ஓப்பனிங்கே இப்போ உதயநிதி இப்படி ஆரம்பிக்கிறாருன்னா இங்கே கிராஸ் ஃபயர் ஆகி உள்ளுக்குள்ளே ஒரு பிளாஸ்ட் ஆகுதுன்னு வைங்களேன். மற்றவங்க யாரும் பேச முடியாமல் போயிருக்கிறதுனால லாஸ்ட்டில் வச்சுப்போம் சண்டையை அப்படின்னுட்டு ப்ரியராக தயாரான மாதிரி தான் அது பார்க்கும் பொழுது தெரிந்தது. அது சில அப்படி ஒரு கணக்கு இருந்ததாக நான் ஆக்சுவலாக மதிப்பிட்டேன். பிரேமலதா அவர்கள் அதை எதிர்த்ததும் சரி, டிஎம்கே அலையன்ஸு அவங்க எதிர்த்துட்டாங்க, என்ன மசோதா வருதுன்னே தெரியலன்னும் போது அப்படி நம்ம படம் பார்க்கும்போது இந்த சீட்டோட எட்ஜுக்கு வருவோம்ல, நுனினார் காலையில் உட்காந்துட்டு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற வகையில் ஆர்வமாக பார்க்கும் பொழுது தான் டிஎம்கே ரொம்ப மெட்டிகுலஸாக அதில் ப்ளே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக டிஎம்கே ஃபேர் டீலிமிட்டேஷனை முதலிலிருந்தே வலியுறுத்துகிறார்கள். வலியுறுத்திய எல்லா சமயத்திலும் இங்கே அவர் 2024 முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அது ஃபேர் டீலிமிட்டேஷன் எதிர்த்தும் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு எதிரானதாகவும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிராகவும் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் ஆனந்த் அவர்கள் உட்பட கலந்துக்கிட்டாங்க. 63 அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்து 58 பேர் கலந்து கொண்டார்கள். பிறகு அந்த 7 மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கான அந்த ஒரு கலெக்டிவ் கான்ஃபரன்ஸ். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் பேசியது எல்லாத்துலேயுமே டிஎம்கே ஃபஸ்ட்டு வச்சதுங்கிறது ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன். ஃப்ரீஸ் பண்ண முடியலன்னா எக்ஸிஸ்டிங் பர்சன்டேஜை ரீடைன் பண்ணணும், ஃபேர் டீலிமிட்டேஷன். ஏன்னா நோ டீலிமிட்டேஷன் சொல்ல முடியாது, அது கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். டீலிமிட்டேஷன் என்பது எவ்ரி 10 years அல்லது ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் நீங்கள் அதை மாற்றிட்டு என்ன எண்ணிக்கையில் கொண்டு வரீங்க என்பதையும் உங்களுக்கு ஆர்டிகல் 81 கொண்டு போய் திருத்தம் மேற்கொண்டு இவ்வளோ கொண்டு வந்தோன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதற்கு அடுத்தது பாப்புலேஷன் அப்படிங்கிற வார்த்தையே ப்ரொபோர்ஷன் டு தி பாப்புலேஷன் என்பது ஆர்டிகல் 82 இருக்குது. அதனால் கான்ஸ்டியூஷனில் இருந்து நீங்கள் அந்த சட்டப்பிரிவை நீக்காமல் டீலிமிட்டேஷன் நோ டீலிமிட்டேஷன் சொல்ல முடியாதுன்னு திமுகவுக்கு அந்த தெளிவு இருக்கிறது. நீங்கள் அப்போ ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன்னா அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அந்த அனைத்து கட்சி தீர்மானம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டியது 5/3/2025 அதில் ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் அந்த டிஐபிஆருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தீர்மானங்கள் ஃபஸ்ட்டு 25 to 30 yearsக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் 543 தொடரணும். அடுத்தது அது அப்படி இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு உரிய 7.18% அந்த 7.2ங்கிறது ரீட்டைன் ஆகணும். ஒருபோதும் நாங்கள் எங்களை நீங்கள் பனிஷ் பண்ணிடக்கூடாது,
என்கிற வாசகம். அதற்கு பிறகு தான் அதில் நுவான்சஸ் என்ன, க்ரக்ஸ் என்ன, அடுத்து இதை எப்படி மேற்கொண்டு பல மாநிலங்களுக்கு கொண்டு போக போகிறோம், இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எப்படி மூவ் பண்ண போகிறோம் என்கிற அந்த செயல் திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன் பிளான்ஸ் வே ஃபார்வர்ட்னு. அப்போ ஆரம்பத்திலிருந்தே ஃப்ரீசிங் அப்படிங்கிறதுல ஃப்ரீசிங் இல்லைனா தான் ஃபேருங்கிறது தான் திமுகனுடைய ஸ்டாண்டு. இதை கரெக்டாக ரீட் பண்ணாமல் டிவிக்கே விட்டுட்டாங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குது. அடிப்படையில் இதை டிவிக்கே கொண்டு வந்ததே கிடையாது. காங்கிரஸ் புஷ் பண்ணி டிவிகேவை டிஎம்கேவை லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் எடுத்து தரோன்னு எடுத்து கொடுத்து இப்படி ஒரு ட்விஸ்ட்டில் மாட்டி விட்டுட்டாங்களான்னு ஒரு பார்வையும் இருக்குது. இல்லை, இந்த புரிதல் காங்கிரஸுக்கு இல்லைன்னு நான் கேட்குறேன். நோ டீலிமிட்டேஷன் என்பது மாணிக்கம் தாகூர் சொல்வதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலைப்பாடு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கேசி வேணுகோபால் நீங்கள் இன்றைக்கி எடுத்தாலும் அவருடைய 15 ஏப்ரல் 2026 இந்த பில்லு தோற்கடிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பாக அவர் போட்ட பதிவு இருக்கிறது. வி அப்போஸ் திஸ் பில் இன் த ப்ரெசன்ட் ஃபார்ம். இப்போது இருக்கக்கூடிய இந்த வடிவில் நாங்கள் இந்த மசோதாவை எதிர்க்கிறோம். அப்படி இருந்தால் அமித்ஷாவிடம் எதற்கு 2 டிமாண்ட் அவர் வச்சார். கடைசியாக அந்த லாஸ்ட்டில் அவர் பதிலளிக்கக்கூடியதில் விமன் ரிசர்வேஷனை நீங்கள் இதிலிருந்து டீலிங் பண்ணணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் 50% உயர்த்துவது அப்படிங்கிறத ப்ரோரேட்டா பேசிஸில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் என்பதை ஒரு ஷெடியூலாக போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு ஆன் த ஃப்ளோர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஃபேர்லி இம்ப்ளிமெண்டேஷன் கேட்ட கட்சி காங்கிரஸ். இப்போ நான் கேட்குறேனே, டீலிமிட்டேஷன் உயிர் போகிற பிரச்சனை, தலை போகிற பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க. ஜூலை 20 இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 20 நாட்கள் 21 நாட்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறது. டெய்லி காலையில் எதிர்க்கட்சிகள் இந்தியா பிளாக்கினுடைய எம்பிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்றைக்கி என்னென்ன பேசணும் டிவைஸ் பண்ணுறதுக்கு கார்கே அவர்களுடைய அலுவலகத்தில் 9:30 மணிக்கு கூடி நீங்கள் டிவைஸ் பண்ணுறீங்க. இந்த 21 நாளில் ஒரு நாள் கூட டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூ பார்லிமெண்ட்டில் எழுப்பணும்னு ஏன் இந்தியா பிளாக் முடிவெடுக்கவில்லை? இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு போன மாணிக்கம் தாகூர்லேருந்து பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து சு வெங்கடேசன்லேருந்து ஏன் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நோ டீலிமிட்டேஷன் என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லுச்சுன்னா அடுத்து Februaryயில் வர எலெக்ஷனில் யூபியில் யூ ஆர் ஃபினிஷ்டு. எப்படி நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மேக் அவுட் பண்ண முடியும்? சரி, ரைட்டு, இது ஆல் இண்டியா இஷ்யூங்க, நார்த்தில் சொன்னால் காங்கிரஸ்க்கு சிக்கல் ஆகும். ரைட்டு, 4 மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கடைசியாக அது குறித்து எல்லாம் எப்போது பேசினார்கள்? 4 பேருமே சவுத்து தானே. லெட் ஸ்டார்ட் வித் தெலுங்கானா. ரேவந்த் ரெட்டி எடுத்தோம்னா கடைசியாக மசோதா தோற்கடிக்கப்பட்ட 17ஆம் தேதி அவர் டீலிமிட்டேஷன் குறித்து ட்வீட் போட்டிருக்கிறார். எல்லோருக்கும் நன்றின்னு ஸ்டாலின் உட்பட தோற்கடிக்க துணை நின்ற எல்லா தலைவர்களுக்கும் நன்றின்னு டேக் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருப்பார். டிகே சிவகுமார் கர்நாடகா முதலமைச்சர், அப்போ அவர் டிசிஎம்மாக இருக்கார். அஃப்கோர்ஸ் அவரும் கடைசியாக ஸ்டேட்மெண்ட் மேக் அவுட் பண்ணது அதே ஏப்ரல் 17ஆம் தேதி மசோதா தோற்கடிக்கப்பட்ட பிறகு இந்தியா வென்றது என்பதாக போட்டிருக்கார். அடுத்து ஹிமாச்சல் கேள்வியே இல்லை, ஏன்னா அவருக்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனையும் கிடையாது, இருக்கிறது 4 எம்பி சீட்டு, ஏற்றுங்க ஏற்றாட்டி போங்க எங்களை நிம்மதியாக விடுங்கன்னு சுக்விந்தர் சிங் சுகு அவர் பாட்டுக்கு இருக்கார். கேரளா விடி சதீஷ்னு எடுத்தோம்னா அவர் இதற்கு முன்பாக அங்கே ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் தான் ஹோல்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. டீலிமிட்டேஷன் இஷ்யூ பெருசாக அவங்க எல்லாம் இது பண்ண காலகட்டத்திலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பெருசாக கொடுத்துக்கல. இப்போ கடைசியாக சிஎம் ஆன பிறகு ஒரு 1-to-1 இன்டர்வியூவில் ஆங்கர் கேட்குறாரு, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய சிக்கலாக நமக்கு வருமானும் போது தென்னிந்தியா பாதிக்கப்படும்னு ஒரு பாசிங் ரெஃபரன்ஸாக கமெண்ட் கொடுக்குறாரு. அது ஒரு இஷ்யூவாக எடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதோ கவர்மெண்ட் ஸ்டாண்டோ எதுவுமே பண்ணலை. இந்த 4 மாநிலங்களில் ஏதாவது ஒரு காங்கிரஸ் மாநிலத்தில் இப்போ முதலமைச்சர் விஜய் கூட்டின மாதிரி ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்றலை, அது ஒரு இஷ்யூனே அவங்க பேசலை, அதை பற்றியே கண்டுக்கலைன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு மட்டும் இது எப்படி இஷ்யூ ஆச்சுன்னு கேள்வி வரும். அப்போ காவிரி மேகதாதுன்னு பிடிச்சி அதில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா காங்கிரஸை உலுக்கிடுவாங்களோன்னு நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சு காப்பாற்றுவதற்கு வேறு ஒரு ஆயுதத்தை கொடுக்குறோம். காங்கிரஸ் வாஸ் கியூரியஸ், ராகுல் காந்திக்கும் கார்கேவுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, டிஎம்கே ஆதரிக்குமா எதிர்க்குமா டீலிமிட்டேஷன் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. டிஎம்கே யோசிக்கிறாங்க, ஒரு டாக்ஸிக் எக்ஸ் மாதிரி விட்டுட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பேன், இது நான் பண்ணுறப்ப பார்த்து தெரிஞ்சுக்கன்னு டிஎம்கே ஒரு விஷயத்தை ஹோல்டு பண்ணுறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு அகிலேஷோட பிரச்சனையை கொண்டு வராருனாலும் டுகெதர் அது இந்தியா பிளாக்குள்ளே வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா சேர்ந்து முடிவெடுக்கும் போது நாங்கள் கூட நிற்கிறோங்கிறது தான் டிஎம்கே பல காலமாக எடுத்துருக்கு. நான் அது உதாரணத்துக்காக தான் நான் கோட் பண்ணுறேன். அப்போ இப்போ டிஎம்கே ஒரு நெருக்கம் இருப்பதாக காங்கிரஸை வெறுப்பேற்றுறதுக்கு காட்டுதா இல்லை குழப்பறதுக்கு காட்டுதா, உள்ளபடியே நெருக்கத்தை உருவாக்குறாங்கிறது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கொஷின். நெருக்கத்தில் எந்த தேர்தலும் இல்லாமல் அது குறித்து கமிட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாங்கிறது டிஎம்கேனுடைய ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம், குழப்பி விடக்கூடிய இடத்துல. கடந்த காலத்தில் எனக்கு ஜெகன்மோகனோ நவீன் பட்நாயக்கோ அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு
இப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் நாங்கள் இணக்கமாக போயிடுவோங்கிறதுல இந்த மாதிரியான ஸ்டாண்டு தான் அது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அதனால் யாருக்கு என்ன லாபங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஷின். பிஜேபிக்கு 2/3 பல விஷயத்தில் தேவை. பட் அதை கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கமா இல்லை. ஏன்னா நீங்கள் நெருங்கிடுவாங்கன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்தே மாதரம் பில்லை எதிர்த்து பேசின 2 எம்பி, ஒன்று கனிமொழி, ஒன்று ஆராசா. நீங்கள் காங்கிரஸ் இதில் பேசலை. காங்கிரஸில் 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் நேருவிலேருந்து பட்டேல்லேருந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி டிபேட் பண்ணி வந்தே மாதரத்தில் லாஸ்ட்டு 4 ஸ்டான்ஸாவை சேர்த்தோம்னா அது கம்யூனலாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்களையே நம்மளுடைய போராட்டக்காரர்களே பிரிப்பதாகிடும். முதல் 2 மட்டும் எடுக்கலாம்னு உங்களுடைய ஒர்க்கிங் கமிட்டி போட்ட ரெசல்யூஷனு 1937 நீங்கள் முடிவு பண்ண ஒரு விஷயத்தை நீங்கள் மாத்திரம் 2026 கொண்டு வராங்க. நீங்கள் எதிர்த்து போய் 90 வருஷம் கழிச்சும் எங்கள் ஸ்டாண்ட் அதுதான் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு முடியல. நீங்கள் கோஷம் போட்டுட்டீங்கன்னா எதிர்த்தா ஹிந்துத்துவா ஓட்டு போய்ட்டு நீங்கள் பயப்படுறீங்க. கனிமொழி அங்கே சொல்கிறாங்க 10 நாள் கூட உங்களை எதிர்க்கிற எல்லோரையும் நீங்கள் ஆன்டி நேஷனலுங்கிறீங்க. உங்கள் அரசாங்கம் யுவர் கவர்மெண்ட் இஸ் ஆன்டி நேஷனல்னு ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸில் அவங்க ஸ்டேட்மெண்ட் மேட் பண்ணுறாங்க. ஆராசா சொல்கிறாரு இந்த நாட்டு அந்த பிரிவினையின் போது நடைபெற்ற மிகப்பெரிய சிக்கல்களுக்கும் கொந்தளிப்புக்கும் எல்லாம் ஒரு மனிதரும் ஒரு பாடலும் தான் காரணம். அது மனிதர் சாவர்கர், பாடல் வந்தே மாதரம்னு அவர் பேசுகிறாரு. இந்த வந்தே மாதரம் குறித்து காங்கிரஸ் கருத்து எனக்கு என்ன டிவிக்கே ஸ்டாண்டு இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸே கருத்து சொல்லாமல் இருக்கான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் எதிர்த்து இருக்கணும், அதை செய்கிறாங்க. எஃப்சிஆரை வித்ட்ரா பண்ணணும். எஃப்சிஆர் பில்லை ஏன் இங்கே சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொண்டு வராருன்னா அதற்கு முன்பாக திமுக அதை தொடங்கி விட்டது. அமித்ஷா அவர்களே ஒரு டெலிகேஷன் போய் 6ஆம் தேதி சந்திச்சுட்டு வராங்க. வில்சன் அவர்கள் சந்திச்சுட்டு ஃபோட்டோ வெளியில் வரல. ஸ்டாலின் அவர்கள் அதை ட்வீட் போட்ட பிறகு தான் ஒரு டீம் போயிருக்காங்க, வித்ட்ரா பண்ணணும்னு கேட்குறாங்கன்னு தெரியுது. அதற்கு பிறகு நன்றி தெரிவித்து ஒரு டீம் வந்த பிறகு தான் அவசரமாக அடுத்த நாள் சிறுபான்மையினர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் ஃபெலிக்ஸ் அவர்கள் தலைமையில் ஒரு டெலிகேஷன் போய் மத தலைவர்கள் போய் முதலமைச்சரை பார்த்துட்டு அடுத்த நாள் எஃப்சிஆரையும் கொண்டு வராங்க. எஃப்சிஆரேவை நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதை சிறுபான்மையினத்துறை அமைச்சரே தாக்கல் செய்திருக்கலாம். ஏன் நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தீங்கிறதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லை. கம்யூனல் லைன் எடுத்துருவாங்கன்னா பல மாநிலங்கள் அப்படி தானே. அப்படி பார்த்தா அங்கே நாளைக்கு ஆக்சுவலாக அதில் பில்லு நாளைக்கு வேறு ஏதாவது சிறுபான்மையினா அங்கே சிறுபான்மையினத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வராரு. அவர் ஒரு ப்ராக்டிசிங் புத்திஸ்ட்டு, அவர் கொண்டு வருகிறார் மசோதாவை என்னும்போது இங்கே நீங்கள் அதில் என்ன கேல்குலேஷனில் இவங்க பண்ணாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி டிஎம்கே ஒரு 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 குழப்ப, அதாவது பாஜகவோட நெருங்குறேன் ஜாக்கிரதையாக இருங்கன்னு டிவிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வந்தால் அப்படி ஒரு போஸ்டரிங்கில் வச்சுருக்காங்களா இல்லை நெருங்குறாங்களாங்கிறது இந்த கூட்டத்தொடர் முடிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு லாங்கஸ்ட்டு ரன்னிங்கில் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வியை தனிஞ்சு போகவும் வைக்க மாட்டாங்க, ஆமான்னு பதிலும் வராது. ஒரு மாதிரி பாயிலில் டிஎம்கே வைக்க போதான்னு ஒரு கேள்வி. இல்லை அதுதான் இப்போ சட்டமன்றத்தில் டிவிக்கு எடுத்த ஸ்டாண்டு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு செக் வைக்கணும்னு பண்ணது. கிட்டத்தட்ட அது அவங்களுக்கே அது அவங்க எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக ஒன்று வந்துருச்சு அப்படின்னு தானே அதை எடுத்துக்க முடியும். இதில் தாவேக்காவுக்கு அவங்க நினைச்ச ரிசல்ட் வரலங்கிறது ஒன்று. இப்போ பிரச்சனை டிஎம்கே ஸ்டாண்டோ டிவிகே ஸ்டாண்டோ கிடையாது. நமக்கு இந்த ஆண்டு டிசம்பர் 31 வரைக்கும் தான் டைம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஏனென்றால் 2001 வாஜ்பாய் கொண்டு வந்த ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் தீர்மானம் அடுத்த 25 ஆண்டுகள் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது. அங்கே சிம்பிள் மெஜாரிட்டியோட லோக்சபாவில் பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகி ½ ஆஃப் த ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் நடந்திருக்கு. 50% மேற்பட்ட 14 மாநிலங்களாவது அதை அன்னைக்கு அது 14+1 மோர் 50% ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க. நம்ம +1 வச்சுப்போமே. அன்னைக்கு அது என்டிஏவாக அலைன்ஸாக இருந்த மாநிலங்கள்லாம் கொடுத்து ஸ்டேட் ராட்டிஃபை பண்ணியிருக்கு ஆச்சா. அதனுடைய எண்டு அதுக்கப்புறம் என்னங்கிறதும் அதில் இருக்குது இல்லையா. 84th அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராரு வாஜ்பாய் பீரியடில். அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொடியூஸ் பண்ணதன்படி 2026 அது முடிகிறது. காலாவதி ஆன பிறகு அந்த காலாவதி ஆனதும் 2026க்கு பிறகு எடுக்கப்படுகிற சென்சஸின் முதல் சென்சஸின் அடிப்படையில் மக்கள் தொகையின் அடிப்படையில் விகிதாச்சாரத்தின்படி எண்ணிக்கைகள் மக்களவை மாநிலங்களவைக்கான எண்ணிக்கைகள் நிர்ணயம் செய்யப்படும் என்பது ஜனவரி 1 நம்ம தலைக்கு மேலே தொங்குற கத்தி. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்கிறதான் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நீங்கள் 26 நமக்கு எனுமரேஷன் போயிட்டுருக்கு. லேட்டஸ்ட் அவைலபிள் டேட்டானும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா அவங்க கொலாட்ரேட் பண்ணி கொண்டு வந்து ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது 27 ஆயிரம். இன்றைக்கி இருக்கிற தேதி இப்படி நம்ம 130 கோடிங்கிற 140 crore கூட போயிருக்கலாம்னு வைங்க. தமிழ்நாடு என்ன 7-7.5-8 கோடி வருதா?
140 crore 8 கோடிங்கிறது நமக்கு இப்போ இருக்க 7% கிடையாது, அதுக்கு கீழே போகும். அரௌண்ட் 6.2 அப்படி போச்சுன்னா இருக்கிற சீட்டு ப்ரப்போர்ஷன் இன்னும் குறையுமே. அந்த அபாயத்தை நோக்கி போகிறத விடவும் நீங்கள் இந்த விவாதத்தை நீங்கள் பாஜக கூட போயிட்டீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன். ஐயா இது பிரச்சனையே கிடையாதுயா. நம்ம தமிழ்நாடு இப்போ இன்னைக்கு அது 6.2 இருக்கும். இன்னும் 10 வருஷம் போகிறீங்கன்னா நம்மளோட டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்னவா இருக்குது? யூபியோ, பீகாரோ, இல்லை மத்திய பிரதேஷோ, பீமார் ஸ்டேட்ஸோ என்னவா இருக்குது? அதுக்கு அடுத்த 10 வருஷம் அதுக்கு அடுத்து போகும்போது நம்மளுக்கு இன்னும் கீழே 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 போய் 5%, 4% போய் நிற்கிறதுக்கான அபாயம் இருக்குது. இதை நீங்கள் என்ன எதிர்கொள்ள போகிறீங்கிறது தான் கேள்வி. அப்போ நோ டீலிமிட்டேஷனுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கிறது பாஜக தான். அவங்க நோ டீலிமிட்டேஷனில் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் கொண்டு வர ரெடியாக இல்லை. ஏன்னா இந்த 240 அடுத்த முறை வராமல் போக வாய்ப்பு இருக்குது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம இந்த ஜெரிமேண்டரிங் மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுறாங்களான்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது எங்கெல்லாம் உதாரணத்துக்கு அவங்க அஸ்ஸாமில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டாங்க. அஸ்ஸாமில் ஏறத்தாழ ஒரு 23-24 தொகுதிகள், அது வந்து உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் பாப்புலஸ் டென்சிட்டியாக இருந்த தொகுதி. அவங்க டீலிமிட்டேஷன்னு போட்டுட்டு கரெக்டாக அந்த தொகுதிக்குள்ளே அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நடுவில் லைனை ட்ரா பண்ணி அதை வந்து வெவ்வேறு தொகுதிகளுக்காக பிரித்து அந்த ஓட்ஸை டிஃப்யூஸ் பண்ணி பிரிச்சிடுறாங்க. பிரித்தா அந்த தொகுதிகளில் பாஜக எண்ணிக்கையே, அதாவது முஸ்லீம்ஸ் வந்து விண்ணரசை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்த தொகுதிகளே எண்ணிக்கையே பாதியாக குறைஞ்சிது. இந்த பிரிஞ்ச இடங்களிலெல்லாம் பாஜக வெற்றி பெறுகிறது. முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல உங்கள் கன்சாலிடேஷனை ஒர்க் பண்ணி மெஜாரிட்டி கன்சாலிடேஷனுக்குள்ளே போய் ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் எதுக்குறாங்க. அஸ்ஸாமில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுருக்கிறாங்க. இன்னொன்று பண்ணலாம், பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதியை 2ஆக பிரித்து அதில் 2 எம்பியும் எடுக்கலாம்ல. அப்போசிஷனை காலி பண்ணுறது ஒன்று. இப்போ நாங்கள் 20 வருஷமாக நாங்களே ரிட்டைன் பண்ணக்கூடிய ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் வாரணாசி. மோடிஜி இப்போ 3 முறை ஜெயிச்சிருக்காரு. அதற்கு முன்பாக அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர் வகித்த தொகுதி பிஎம் கேண்டிடேட்டாக அவர் வரும்பொழுது என் தொகுதியில் நில்லுங்க, ரொம்ப சேஃபானதுன்னு அவர் கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து மூவ் ஆனாய் ஐ திங்க் லக்னோ போனார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு தொகுதி எடுத்து வாரணாசி இப்போ 2ஆக பிரிச்சா 2 தரப்புலையும் திரும்ப பாஜக கூடிய செல்வாக்கு அதை மெயின்டைன் ஆகுது. திரும்ப யோகியே பை சான்ஸ் ரிட்டைன் பண்ணுறாருன்னா 2மே அவங்களுக்குன்னு தானே வரும். அப்படிங்கிற அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கான எண்ணிக்கையும் கூட்டிக்கலாம். எதிர்கட்சி ஜெயிக்க வாய்ப்புள்ளது நீங்கள் டிஃப்யூஸ் பண்ணிங்கன்னா த மோர் யூ கேன் கெயின்கிற இடத்துக்கு போகும். இந்த அபாயம் இருக்கான அபாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் நோ டீல் இல்லை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தாமல் பிஜேபி கூட விட்டுட்டிங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு இருக்கிற சீட்டு இன்னும் கீழே குறையும் போது அது இன்னும் பேரபாயமாக போகும். ஒப்பீட்டு அளவில் நீங்கள் அப்படி அவங்க பிரித்தாலுமே கூட அங்கே ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு தான் வழங்கணும் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் ப்ராப்பராக கொண்டு போய் கார்னர் பண்ணி அதை அறுவடை செய்கிற இடத்துக்கு கோ டு பீப்புளுங்கிற இடத்துக்கு மூவ் ஆனானீங்கன்னா கூட எதிர்க்க பிஎம் கேண்டிடேட்டே இல்லாமல் தான் வாஜ்பாய் ஆட்சி வந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இந்தியா ஷைனிங்னும் போது வாஜ்பாய் எங்கள் பிரதமர், உங்கள் பிரதமர் யாருன்னு தான் கேட்டாங்க. அன்றைக்கி அவர் பிரமோத் மகாஜன் போன்றவர்கள் கொண்டு போகிறாங்க, இந்தியா ஷைனிங் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாரும் கேட்டப்ப இன்றைக்கி கிடையவே கிடையாது. யாரும் இல்லாமல் தான் ஜெயித்து வந்த பிறகு தான் டாக்டர் மன்மோகன் சிங்கை கொண்டு வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதற்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, முகம் இருக்குது, இல்லை, இதெல்லாம் பார்க்காமலேவும் செய்வாங்க. ஸோ அப்போ நீங்கள் பிரித்தாலும் பிரிங்க, நாங்கள் கிரவுண்டுக்கு போகிறோன்னு நம்பி அந்த ரிஸ்கையாச்சும் எடுக்கணும். இப்போ ஆக்சுவலாக காங்கிரஸ் ட்ரை பண்ணுறது பீமார் ஸ்டேட்டில் இன்னும் நிறைய வந்தால் அதுக்கு அர்த்தம் ஒரு வகையில் டீலிமிட்டேஷன் காங்கிரஸ் எதிர்க்கிறது. இன்னொரு ஆங்கிள், நம்ம பிஜேபியோட நேருக்கு நேராக போட்டி போடுற தொகுதிகள் அதிகமாகிடுச்சுன்னா ஸ்ட்ரைக் ரேட் நமக்கு வராது. எதிர்கட்சிகளாக மாநில கட்சியில் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரைக் ரேட் இந்தியா அலையன்ஸுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அது நாளைக்கு ஒருவேளை ஜெயிச்சே வந்தாலும் அதிகமாக எதிர்கட்சிகள் கையில் கண்ட்ரோல் போயிடும். அப்படிங்கிறதுனாலையும் காங்கிரஸ் இதை எதிர்க்கிறதா என்கிற கேள்வியும் வருகிறது. நீங்கள் ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷனுக்கு பிஜேபி ஒத்துக்கலைன்னா அக்ராஸ் த போர்டு எல்லாருக்கும் 50%ங்கிறத அதையாச்சும் பாஸ் பண்ணணும். இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 7%ஐயும் நாம் நிரந்தரமாக இழக்குவோம். அடுத்து ஒவ்வொரு சென்சஸ்க்கும் இழந்து கொண்டே போவோங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய அபாயம். இப்போ பிரச்சனை திமுக பேச போகிறதா, தாவேக்காவே கூட போய் பேசட்டுமே, மத்தியில் உட்காந்து மாநில கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டி போய் பேசி ஃபேர் டீலிமிட்டேஷன் வாங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வழி. இல்லைனா ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனை சிம்பிள் மெஜாரிட்டியும் இல்லாமல் 2/3 இல்லாமல் ஃப்ரீஸ் பண்ணுவதற்கு ஏதாவது வழி இருந்தால் காங்கிரஸோ தாவேக்காவோ சொல்லட்டும். உங்களுடைய அரசியல் சண்டைக்கு இந்த மூமெண்ட் நேரம் அல்ல. வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். ஆகஸ்ட்டும் முடிய போது, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், நமக்கு ஏறத்தாழ 120 டேஸ்க்குள்ளே நம்ம 50 ஆண்டு காலம் எதை தடுத்து வைத்திருந்தோமோ அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆக போகுது. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் கவுண்டரிங் திஸ்ங்கிறது தான்.